ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் பிளாக் ஃபோன் 2 படம் எப்படி இருக்குது அப்படின்னா இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த படம் 2021 வெளியான அந்த பிளாக் ஃபோன் படத்துடைய சீக்குவலாகத்தான் இப்போ வெளியாயிருக்கு. ஸோ அந்த கதை எங்கே முடியுதோ அதில் இருந்து கிட்டத்தட்ட 4 வருஷம் கழித்து 1982 இந்த கதை ஆரம்பிக்குது. படத்தில் கதாநாயகிக்கு 1957 ஆல்பைன் லேக் கேம்ப் அப்படின்னு சொல்லி ஒரு கேம்ப்பு, அங்கே ஒரு சில சின்ன பசங்க கொலை செய்யப்படுறாங்க கொடூரமாக. அது இவங்களுக்கு கனவுல வருது. இப்போ முதல்ல இது எந்த பீரியடு, யார் இந்த பசங்க, இது எதுக்கு நமக்கு கனவுல வருது அப்படிங்கிறதே கதாநாயகிக்கு ஒன்றும் புரியலை. இதுக்கப்புறம் இதுக்கான விடையை தேடி இவங்களோட கூட பிறந்த அண்ணன், அப்புறம் இவங்களுடைய பாய் ஃப்ரெண்டு எல்லாரும் சேர்ந்து களத்தில் இறங்க போக, இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னதான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படம் த பிளாக் ஃபோன் அப்படின்னு சொல்லி 2021 வெளியான ஒரு படத்துடைய சீக்வல் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த படத்தை இயக்குன ஸ்காட் டெரிக்சன் தான் இந்த படத்தையும் இயக்கியிருக்காப்புல. ஸ்காட் டெரிக்சனுடைய படங்கள் எப்பயுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். உதாரணத்துக்கு சினிஸ்டர் ஆகட்டும், சினிஸ்டர் 2 ஆகட்டும், டெலிவரஸ் ஃப்ரம் ஈவில் ஆகட்டும், இப்போ நான் சொன்ன அந்த பிளாக் ஃபோன் படம் ஆகட்டும், இப்போ அந்த முதல் பாகத்துக்கும் இப்போ அந்த பிளாக் ஃபோன் 2 ரெண்டுக்கு நடுவில் இப்போ இந்த வருஷம் பிப்ரவரியில் த கார்ஜின்னு சொல்லி ஒரு படம் ஒன்று எடுத்தாப்புல. அட்டகாசமான படம், நம்ம விமர்சனம் பண்ண படம் தான். இந்த மாதிரி சும்மா த்ரில்லர் படங்கள் தெரிக்க விடுற படங்களாக எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர் இவர். அந்த 2021 வெளியான அந்த பிளாக் ஃபோன் படம் இருக்குல்ல, அதுவே கூட ஜோஹில் எழுதின ஒரு ஷார்ட் ஸ்டோரி தழுவி எடுக்கப்பட்ட படம் தான். இப்போ முதல் கேள்வி, இந்த படத்தை ஸ்டாண்டலோன் ஃபில்மாக பார்க்கலாமா வேணாமா? என்கிட்ட கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த முதல் பாகம் பார்த்துட்டு இந்த பாகம் பார்த்தீங்க அப்படின்னா தான் யார் யாரெல்லாம் கதாபாத்திரங்கள், அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பு என்ன தான் கான்ஃப்ளிக்ட் கிரியேட் ஆச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ ஒரு பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் பெட்டரான கனெக்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படம் பாருங்கள். ஸ்ட்ரைட்டவே நான் இந்த கிணத்தில் தான் குதிப்பேன் அப்படின்னு போய் ஸ்ட்ரைட்டவே இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கதைக்களமோ என்ன தலையும் புரியல வாழும் புரியல அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் புரியாமையே போகும். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இதனுடைய மிகப்பெரிய பலமே இதனுடைய செகண்ட் ஹாஃப் தான். கதாநாயகிக்கு ஒரு பக்கம் ட்ரீம், இன்னொரு பக்கம் ரியாலிட்டின்னு சொல்லி 2 விஷயங்களை கலந்து கட்டி உள்ள அந்த கதாபாத்திரம் பரண்டு உருண்டு எந்திரிக்கும். அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் அது. அந்த காட்சி அமைப்பில் எல்லாமே படத்துடைய செகண்ட் ஹாஃபில் தான் பரபரன்னு பற்றிக்கிட்டு போகிற மாதிரி அந்த படத்துடைய செகண்ட் ஹாஃபை கொண்டு போயிருந்தாங்க திரைக்கதையாக பார்க்கும்போது கூட. ஸோ இந்த படத்துடைய பலம் நிச்சயமாக அதனுடைய செகண்ட் ஹாஃப் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படத்தில் கதாநாயகனான மேசன் தேம்ஸ் ஆகட்டும், கதாநாயகியான மேட்லின் மெக்ராவ் ஆகட்டும், ஈத்தன் ஹாக் ஆகட்டும், இந்த 3 கதாபாத்திரங்கள் தான் முக்கியமான கதாபாத்திரங்கள். இதில் கதாநாயகி அப்படின்னு லவர்ஸ் அப்படின்னு நினச்சிட்டாங்க, 2 பேர் அண்ணந்தங்கச்சி இதில். ஆனால் அப்படி தான் நம்ம சொல்லணும். அவர் தான் கதாநாயகன், இவங்க தான் கதாநாயகி அப்படின்னு தான் சொல்லணும். அது 2 தான் முக்கியமான கதாபாத்திரங்கள். அவங்கள சுற்றி தான் அந்த கதைக்கிழமை நடக்கும். இருந்தும் இந்த பாகத்தில் மேட்லின் மெக்ராவுக்கு தான் எக்கச்சக்கமான பெர்ஃபார்மன்ஸுக்கான ஸ்கோப்பு அட்டகாசமாக அதை யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மேசன் தேம்ஸுமே கிடைச்ச ஒரு சில காட்சிகள் அட்டகாசமாக பண்ணியிருந்தார். அவருக்கு நிறைய ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்குது, பட் ஒரு சில காட்சிகள் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார் அவர். குறிப்பாக இதில் ஒரு சில காட்சிகளை ஸ்டேஜிங்காக மேக்கிங்காக செம்மையாக கொண்டு வந்தாங்க. இந்த ஃபோன் பூத்து சம்மந்தப்பட்ட காட்சிகள் ஒரு 4-5 காட்சிகள் இருக்குது இந்த படத்துக்குள்ளே. அதில் மேசன் தேம்ஸ் அந்த பூத்தில் போய் ஃபோன் எடுத்து பேசக்கூடிய ஒரு 2 காட்சி, அந்த சீனுக்கான ஸ்டேஜிங் அட்டகாசமாக இருந்தது. மேக்கிங்காகவே செம்மையாக கன்சீவ் பண்ணியிருந்தது அந்த காட்சியை இந்த டீமு. அதே மாதிரி மேசன் தேம்ஸுமே ரொம்ப அழகாக எக்ஸ்ட்ராடனரியாக புல் ஆஃப் பண்ணியிருந்தார் அந்த சீக்வன்ஸ் 2யுமே. இதுபோக இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், சவுண்ட் டிசைனிங் ஒர்க் ஆகட்டும், நிச்சயமாக இந்த படத்துக்கு ஒரு பக்கம் பக்கபலமாக இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய புரிதல். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதில் என்னதாங்க பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையாக நான் சொன்ன மாதிரி இதில் பிரச்சனை என்னென்னா, ஸ்ட்ரைட்டாக இந்த கதையை போய் பார்த்தீங்கன்னா கதையை பாதி புரியாது. நீங்கள் முதல் படத்தை பார்த்துட்டு இந்த படம் பார்த்தீங்கன்னா தான் புரியும் அப்படின்னு தெளிவாக சொன்னேன் இல்லையா. ஆனால் முதல் படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை பார்க்குறதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, முதல் பாகத்தில் கதாநாயகனுடைய கதாபாத்திரமே ரொம்ப சாஃப்டான ஒரு கதாபாத்திரம். இந்த பாட்டில் வரும்போது தான் அவர் கொஞ்சம் ரகுட் பாய் ஆகிடுவார். அதனால நமக்கு இந்த மாதிரி அந்த கேரக்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி ஹீரோவுக்கு தெரிஞ்சதோ, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் அந்த பாகத்தை பார்த்துட்டு இந்த பாகத்தில் வரும்போது அப்படியே தாங்க இருக்குது அப்படிங்கிற மாதிரியே தான் நமக்கு இருக்கும். அதனால மொத்த கதைக்களம் கதாபாத்திரங்கள் எல்லாத்தையும் செட் அவுட் பண்ணிட்டு இவங்க ஹீரோயின் நமக்கு வர்ற கனவு எதனால் வருது, இது உண்மையா இல்லை எதனால் நமக்கு இது வருது ஏன்னே தெரியலையே, இது ரியல் தானா இல்லை நம்மளா ஹாலுசினேட் பண்ணிக்கிறோமா அப்படிங்கிற மாதிரியே ஒரு டவுட்டில் ஒரு கட்டத்தில் இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத தேடி இறங்குறதுக்கு போகிறாங்க இல்லையா. அந்த மொமெண்ட்டுக்கு இவங்க அரைவாகிறதுக்கு நிறைய டைம் எடுத்துக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50-55 நிமிஷம் சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாதி படத்தை மூலையே சாப்பிட்ருவாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த கதை பற்றிக்க ஆரம்பிக்கும். ஸோ நிச்சயமாக பயங்கர ஸ்லோ பர்னிங் ட்ராமாவாக தான் செட் அவுட் பண்ணப்பட்டிருக்கு இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபு. அது ஒரு சில அயற்சியை உங்களுக்கு கொடுக்கலாம். இன்னொரு பக்கம் நான் சொன்ன மாதிரி ஒரு பக்கம் ட்ரீம், இன்னொரு பக்கம் ரியாலிட்டி, இது 2லையும் மாட்டிக்கிட்டு அதில் இருந்து நம்ம எப்படி வெளியே வருது, இப்போ எப்படி காப்பாற்றுறது அப்படிங்கிற ஒரு சில மொமெண்ட்ஸை மேட்லின் மெக்ராவ் அட்டகாசமாக பர்ஃபார்மன்ஸில் புல் ஆஃப் பண்ணியிருந்தா கூட
அந்த மாதிரி ஒரு நரேட்டிவ் ஸ்டைலில் இந்த கதையை நரேட் பண்ணதுங்கிறது மட்டும்தான் ரொம்ப வித்தியாசமான ஒரு நல்ல முயற்சியாக எனக்கு பட்டுச்சே தவிர, மற்றபடி கதைக்களமாக பார்த்தீங்கன்னா இது ஒரு நார்மலான படம் தான். எப்பயும் ஹாரர் த்ரில்லர், சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் எப்படி கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக அட்டம் பண்ண முடியுமோ அந்த மாதிரி அட்டம் பண்ணப்பட்ட ஒரு படம் தான் இது. ஸோ இது வரைக்கும் எங்கேயுமே எடுக்காத புது கதைங்க இது அப்படின்லாம் நம்ம சொல்லிட முடியாது. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களும் இன்னொரு பக்கம் இருக்கத்தான் செய்யுது. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்த்துட்டு இந்த பாகத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பரவாயில்ல, ஓரளவுக்கு டீசெண்டாக பார்க்குற அளவுக்கு நல்லா தாங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுக்கக்கூடிய படம் இது. அடல்காரனை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் ஒரே ஒரு கிஸ்ஸிங் சீன் தான், பட் குரோதமாக ரத்தம் தெறிக்க சம்பவங்கள் இருக்கக்கூடிய ஒரு சில காட்சி அமைப்புகள் உள்ளே இருக்குது. அதனால் இது ஏ சர்டிஃபைடு படம், மக்களே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த படம் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட இப்போ தியேட்டர்ஸில் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.